ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஆயில் விருப்பமோ அது சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 சின்ன பட்டை, 2 ஸ்டார், 4 போல் கிராம்பு, 3 போல் ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், 3 போல் பெரிய வெங்காயம். வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் போல் புதினா, 1 கப் போல் கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 2 போல் பெரிய தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்துருங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேரட்டை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். 2 போல் உருளைக்கிழங்கு, 1/2 கப் போல் மீல் மேக்கர், 1 கப் அளவு காலிஃப்ளவர், 1/2 கப் அளவு பட்டர் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதில் 1/2 கப் கெட்டியான தயிர் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கலை, எலுமிச்சப்பழத்தில் உள்ள புளிப்பே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 கப் போல் சீரக சம்பா அரிசி எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெஜிடபிள்ஸோட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அரிசி எதுவும் உடையாமல் கலந்துட்டதுக்கு அப்புறமா 1 கப் ரைஸுக்கு 2 கப் அளவு தண்ணி, நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் வச்சுருங்க. இப்போ கரெக்டாக ஒரு விசில் வந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா அரிசி எதுவும் உடஞ்சிராமல் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்ல உதிரியான பக்காவான வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.